நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக லலிதா ரவி. சுவாமி நாராயணகுரு பிறந்த நாளை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சுவாமி நாராயணகுருவின் பிறந்த நாளை முன்னிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு செப்டம்பர் 12ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு SNTP யோகம் கன்னியாகுமரி மாவட்ட யூனியன் சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆவணி மாதம் சதய நட்சத்திர நாளில் பிறந்த ஸ்ரீ நாராயணகுரு சாதி மற்றும் தீண்டாமைக்கு எதிராக போராடிய சமூக சீர்திருத்தவாதி. ஒரே சாதி, ஒரே மதம், ஒரே கடவுள் மனிதனுக்கு என்ற சமத்துவ கொள்கையை வலியுறுத்தியவர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாராயணகுருவை பின்பற்றும் மக்கள் அதிக அளவில் உள்ள நிலையில் அவரது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை வழங்க வேண்டும் என நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்தது. இந்த கோரிக்கையை ஏற்று வரும் செப்டம்பர் 12ஆம் தேதி கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் SNTP யோகம் கன்னியாகுமரி மாவட்ட யூனியன் நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் பிரதாப்பை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். மேலும் இந்த அறிவிப்பிற்காக அரசுக்கு தங்களது நன்றியையும் ஆதரவையும் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் அபிஷ் ராஜா. இது ஒரு வரலாற்று சாதனை. அதற்காக தமிழ்நாடு அரசுக்கு SNTP-யினுடைய இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். 2024 நம்முடைய மாவட்டத்துக்கு 3 தாலுகாவில் நமக்கு லீவு கிடைத்திருந்து, ஆனால் தற்போது மீதி 3 தாலுகாவில் நமக்கு விடுமுறை கிடைப்பதற்காக நாம் இங்கே வந்து நம்முடைய கலெக்டர் அவர்களை சந்தித்தோம். அவருடைய அறிவுரைப்படி அரசாங்கத்தை தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு கூடி நாம் நம்முடைய ரெவென்யூ மினிஸ்டர் செங்கோட்டையன் அவர்களை நேரில் சந்தித்து நம்முடைய விஷயத்தை நாம் கூறினோம். அதை முடித்து நாம் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய பொறுப்பு இருக்கின்ற தூத்துக்குடி மீன்வளத்துறை மினிஸ்டர் ஸ்ரீநாத் அவர்களை பார்த்தோம். சிந்தனை ஸ்ரீ நாராயணகுரு மருத்துவமனையில் தபசிருந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதல்ல கோயில்களை ஒரு கட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கோயில் அவகாசம் இல்லை. அந்த காலகட்டத்தில் அவர் கோயிலை உதாரணமாக கோட்டாரில் நம்முடைய விநாயகரை அவர் பிரதிஷ்டித்திருக்கிறார். இங்கே நெய்யாற்றிங்கரை அருவிப்புறத்திலே சிவபிரதிஷ்டை நடத்தினார். இதற்கெல்லாம் முன்னாடியாக அவர் இந்த சமுதாயத்துக்கு நம்முடைய கோயில் தரிசனம் வாங்கி தந்தவர். இன்று அவருடைய மகத்தான போராட்டத்தை தொடர்ந்து இன்று நம்முடைய சமுதாயம் மட்டுமில்ல, பின்னோக்க சமுதாயம் அனைத்து ஆட்களுக்கும் இன்று கருவறையில் சென்று பூஜை செய்வதற்கான சுதந்திர முறை கிடைத்தது ஸ்ரீ நாராயண குருதேவனின் கொள்கை. எல்லோருக்கும் எல்லாம் என்ற திருவள்ளுவரின் கோட்பாடு பற்றி இன்று தாவேக அரசு இன்று பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மையான மக்களுக்கு அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகளை அவர்கள் நன்றாக ஆலோசித்து உடனுக்குடன் செய்கிறார்கள். அந்த தாவேக அரசுக்கு SNTP யோகம் கன்னியாகுமரி மாவட்ட யூனியனின் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மட்டுமில்ல, SNTP யோகம் ஜெனரல் செக்ரட்டரி வல்லாப்பள்ளி நடேசன், துஷார்ஜி, நம்முடைய வைஸ் பிரசிடன்ட் துஷார்ஜி அவருடைய உரிமை போராட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்திலே துவங்கி 10 வருஷம் ஆகின்றன. இந்த 10 வருஷத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் இன்னும் கிடைக்க வேண்டி இருக்கிறது. நாம் நம்முடைய சமுதாயத்துக்கு இந்த மாவட்டத்தில் கல்லூரியோ மற்ற வேலை வாய்ப்புகளோ கிடையாது. இந்த நிலையில் நமக்கு MBCயில் நம்முடைய சமுதாயத்தை உட்படுத்த வேண்டும். அதற்கான கோரிக்கையை நாம் வைத்துள்ளோம். அது தாவேக கவர்மெண்ட் தாவேக அரசு செய்யும் என்று நம்பிக்கை கொண்டு இந்த அரசுடன் இந்த சமுதாயம் ஸ்ரீ நாராயண குருதேவனுடைய சமுதாயம் எப்போதும் நன்றி கடப்பாடாக நிற்கும் என்று நாம் கூறிக்கொள்கிறோம்.